ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சட்னி வீடியோ தான். உங்கள் வீட்டில் வேர்க்கடலை கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு தடவையாவது இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. வறுத்த வேர்க்கடலையே தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். 4 காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு, சின்ன சைஸ் புளி. அவ்வளோதாங்க சட்னிக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்சி மிளகா, புளி, பூண்டு, சின்ன குட்டி சைஸ் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி மட்டும் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக சட்னியை தாளிச்சிடலாம். கண்டிப்பாக தாளிப்பு ரொம்ப முக்கியம். அப்போ தான் சட்னி ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான வேர்க்கடலை பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடும். சுட சுட இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு என் ஹஸ்பண்டோட ரியாக்ஷனும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சின்ன லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.